இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனிக்காக புதுசாக போட்டிருக்க ரோடு. இது டெம்பரவரி சிங்கிள் ரோடு. இது ஆக்சுவலாக டபுள் ரோடாக வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே பின்னாடி தான் டாடா கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி சிங்கிள் ரோடு டபுள் ரோடாக மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்குற டெவலப்மெண்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்து வரப்போகுது. இதனால் இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி டபுள் ரோடாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரோடு தேவையான நில அளவு வந்து எடுத்துட்டாங்க. இப்போது விஷயம் என்னென்னா, இந்த ரோடை கழிச்சிட்டு நமக்கு இந்த லேண்டை வந்து தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டேஜுங்க வந்து கொட்டியிருக்காங்க, இந்த கல் குவாரிலேருந்து வந்த வேஸ்டேஜ். இப்போ இதை வந்து செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடச்சி இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு அந்த உரப்புலேருந்து அந்த கல் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பாயிண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பெரிய தார் ரோடாக வந்து மாறப்போகுது. ஸோ கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறவங்க ரோடு உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு. ஸோ 1 ஏக்கரா 33 சென்ட்டு இல்லை டோட்டல் எக்ஸ்டென்ஷன். ஏக்கராவுக்கு நம்ம செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 CR, 5.5 கோடி. இங்கே பாருங்கள், ஏற்கனவே போட்டிருக்க ரோடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து எல்லாருமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிட்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுறாங்க. 20 லட்ச ரூபா வரைக்கும் போகுது இந்த பிட்டு. சின்ன சின்ன பிட்டு சென்ட் கணக்கில் வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டாடா கம்பெனியோடைய வேன்ஸ் தான் போயிட்டுருக்கு, வெஹிக்கிள்ஸ் தான்.